Saturday. This is not really a story about the sower of the seed. It is a story about different types of soil, or to put it another way, the responses of different types of people to the kingdom. The question is really, what is the state of our hearts when the seeds are sown within us? The Word of God is meant to transform us and help us live a better and healthier life. Above all, it is supposed to help us affect others positively. In mind, let us examine the various conditions of the heart mentioned in this story. What type of soil, heart, do I have? 1. The hardened heart. 2. The distracted heart. 3. The defeated heart. 4. The hopeful and joyful heart. Pray. Lord, make us faithful to your teaching, for you are the source of all life, and through faithfulness may we radiate the new life in you. உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்? முதல் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்படிக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்துவிட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்னவென்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே: விதை இறை வார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள். அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Listen then, if you have ears. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, யூ ஆர் காட்ஸ் ஃபீல்ட். கொரிந்தியர் 3:9. நீங்கள் கடவுளின் பண்படுத்தும் தோட்டம். ஆகவே செவிகொடு, சிந்தி செயல்படு. ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலியிலே கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை மறையுரை மற்றும் பாடல்கள், பதிலுரை பாடல் இவைகளினால் அர்த்தம் பெறுகிறது. ஆகவேதான் முதல் வாசகம் படித்ததும் அதனுடைய சங்கீதம் பாடப்பட வேண்டும். அந்த வாசகத்துக்குரிய விளக்கமாக, அதனுடைய சிந்தனையாக அமைவதுதான் இந்த பதிலுரை பாடல் சங்கீதம். கண்களால் பார்த்து, செவிகளால் கேட்டு, உள்ளம் உணர வேண்டும். ஆகவே செவி கொடு, சிந்தி செயல்படு. கேட்கின்ற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்தால்தான் கேட்க முடியும். வெறுமனே அப்படியே இருக்கலாம், பார்க்கலாம், ஆனால் மனசு எங்கேயாவது ஓடிக்கொண்டு இருக்கும், மேய்ந்து கொண்டு இருக்கும். செவி கொடு, சிந்தி செயல்படு. We have all the reasons to walk with optimism through this world to your Father who knows what you actually need. லூக்கா 12:30. And he shall provide. ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவர். உங்களுக்கு இவை தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும். பரமதந்தைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. ஆகவே நல்ல மனதுடன் வரும் பொழுது காரியங்கள் சித்தியாகும், பூர்த்தியாகும். நேரத்தை வளவளக்காது. அவை ஆண்டவருக்காக செய்யும் பொழுது முனைந்து பாருங்கள். இவைகள் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் உடனடியாக செயல்படும். உங்கள் வானக தந்தைக்கு தெரியும் உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என. அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். வெறும் வார்த்தையாக, ஒரு பைபிள் ரீடிங்காக அல்ல. இன்று எனது வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை நான் மேற்கொள்ளுகிறேன் என்னும் பொழுதுதான் அந்த வார்த்தை அர்த்தமுள்ளதாக வருது. To renounce all for the Lord is to gain all. To descend is to ascend. To die is to live. இறைவனுக்காக நீ அனைத்தையும் துறக்கும் பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறாய்.
இந்த ராயப்பர், அருளப்பர், யாகப்பர் இவர்களெல்லாம் அந்த படகை விட்டுவிட்டு, மீன் பிடிக்கும் வலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஏன் தங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு நப்பாசை, ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? போட்டு என்னவோ ஓட்ட போட்டு, ஒரு புது போட்டு இல்லை, மோட்டரைஸ் போட்டு கிடையாது, சாதாரணமாக துடுப்பு வலிக்கின்ற போட்டு, வலையெல்லாம் மீன் பிடிச்சி பழசாகி போயிருக்கோம். அங்கே விட்டது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் பழசு தான். அப்பா அம்மா விட்டது என்னவோ ஒரு பெரிய காரியம் என்று சொல்லலாம், ஒரு துறவு நிலை. அப்பொழுது எனக்காக இழப்பதை நீங்கள் பன்மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி அது? இன்றைக்கும் வத்திக்கான் பேராலயத்துக்கு சென்றீர்கள் என்றால், இந்த 2 தூணுக்கு பக்கத்தில் எப்படி நாம் இங்கே இறுதி ஆண்டவரும் சகாய மாதாவும் வைத்திருக்கிறோமோ, அதே போன்று ஒரு பக்கம் ராயப்பர், ஒரு பக்கம் சின்னப்பர், கருப்பு பளிங்களிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கும் பெரிய சுரூபங்கள். அந்த சுரூபங்களை எட்டி தொட முடியாது, அந்த பாதத்தை தான் தொட முடியும். ஆகவே வருவோர் போவோர் எத்தனை லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் போய் பாதத்தை தொட்டு வணங்கியதனுடைய விளைவு அந்த 2 பாதங்களும் அப்படியே பளபளன்னு ஷூ பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கும், இந்த 2 பாதங்களும் மட்டும். நம்ம நமக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும், இது சென்ட் பீட்டர், இது சென்ட் பால். இந்துக்களுக்கு எத்தனையோ பேர் உலகத்தின் பல கோடிகளிலிருந்து மூளைகளிலிருந்து சென்று கொண்டிருப்பாங்க டூரிஸ்ட். அவங்களுக்கு தெரியாது இது யாருன்னு தெரியாது. யார் இந்த 2 ராஜாக்கள் கோவிலில் இவ்வளவு மகிமையாக, இவ்வளவு பெரிய பீடத்தில், ஒரு இவ்வளவு 6 அடி உயரத்தில் சிலை வைத்திருக்கிறார்களே, யார் அவர்கள்? அரசர்களா? இல்லை. பெரிய ஜாம்பவான்களா? இல்லை. சாதாரண மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர் ராயப்பர். இந்த டென்ட் கூடாரங்கள் அமைக்கக்கூடிய தொழிலை செய்தவர் தான் சின்னப்பர். கொஞ்சம் வேதம் படித்தவர், கமாலியல் என்பவரிடம் படித்தவர் தான். ஆனால் இவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார் என்றால் எதனால்? இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்ததினால். To renounce all for the Lord is to gain all. To descend is to ascend. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து போகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உயர முடியும். பெர்னார்ட் ஷா ஒரு பெரிய நாடக ஆசிரியர், பேர் புகழும் அவருக்கு நிறைய இருக்குது. அவரோடு சேர்ந்து இன்னொரு மனுஷனும் நாடகம்லாம் எழுதினார். அவரை பாராட்டவில்லை. அவருக்கு ஒரே பொறாமை, நானும் தான் நாடகம் எழுதுகிறேன், என்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, இந்த பெர்னார்ட் ஷாவை தான் ஆகா ஓகோன்னு புகழ்கிறாங்களே. ஒரு முறை 2 பேரும் எதிரும் புதிருமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒரு சிறிய ஓடையின் மீது 2 பனைமரம் இல்லை தென்னை மரம் போட்டிருப்பாங்க கடந்து செல்வதற்கு. ஒரு பெர்னார்ட் ஷா வராரு, நம்ம ஆளும் வராரு ஏத்தாப்புல. அப்படியே கட்டையாக நின்றுக்கிட்டு, நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவது கிடையாது, ஐ டோன்ட் கிவ் வே டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நிற்கிறார். ஆனால் பெர்னார்ட் ஷா என்ன, ஐ டூ அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறார். என்ன அர்த்தம்? நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவது உண்டு, போ முட்டாளே அப்படின்னு அர்த்தம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்வடைவான். இது வெளிநாட்டு உதாரணம். நம்ம நாட்டு உதாரணம் எடுத்துக்கோமே. ஒரு ஹோட்டலில் போய் ஒருத்தர் உட்காந்து அந்த சர்வரை பார்த்து ரொம்ப கெத்தா, என்னப்பா இருக்குது சூடா சார், ஊத்தாப்பம் இருக்குது, பூரி இருக்குது, வடை இருக்குது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் சொன்னான். மூளை இருக்குதா? இவன் அதுக்கு மேலே இவனுக்கு பொறுமை இல்லை. அவன் என்ன பண்ணான், இது வரைக்கும் வந்தவங்களுக்கு இருந்துச்சு சார், உங்களுக்கு தான் சார் இல்லை. நீ உன்னை உயர்த்தி கொண்டால் நீ தாழ்த்தப்படுவாய். ஆகவே டு டிசெண்ட் இஸ் டு அசெண்ட், டு டை இஸ் டு லீவ். இயேசுவுக்காக இறப்பது வாழ்வது. இதோ ராயப்பர் சின்னப்பர் உதாரணத்தை சொன்னேன். நம்முடைய புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதோ இன்றைக்கு ஜான் வாரியூஸ் என்ற ஒரு புனிதரை பற்றி படித்தோம். வருடத்தின் 365 நாட்களும் புனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இறந்தவர்கள் ஆனாலும் நினைவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இறைவனுக்காக அனைத்தையும் துறப்பது, அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கீழே இறங்குவது, மேலே ஏறுவதற்காக, இறப்பது வாழ்வதற்காக. A finger of God scratched the soil and planted a seed, and Francis of Assisi took off his silk cloths and put on beggar's rags to preach to the poor. இறைவன் ஒரு விரலால் நிலத்தை கிளறி ஒரு விதையை நட்டார். பிரான்சிஸ் அசிசி அவருடைய பட்டு ஆடையை எடுத்து கந்தை துணியுடன் இருந்து பிச்சைக்காரனுக்கு அளித்து ஏழையால் பாடம் கற்பித்தார். நல்ல உதாரணம்.
அப்பா அம்மாவுடைய சொத்து எனக்கு வேணாம். ஆகவே அப்பா அம்மா ஒரு பெரிய நெசவு தொழிலாளர்கள், பட்டு துணியை வைத்திருப்பவர்கள். ஆகவே தனக்கு இருந்த பட்டு துணி எல்லாவற்றையும் திறந்து விட்டு ஒரு ஏழையை போல கந்தையிலே அவர் தன் துறவு வாழ்வை ஆரம்பித்தார். A finger of God scratched the soil and planted a seed, and Mother Teresa left a convent in Albania to minister to outcasts in India. இறைவனின் ஒரு விரல் நிலத்தை பண்படுத்தி ஒரு விதையை விதைத்தது. அன்னை தெரசாள் அல்பேனியா துறவற மடத்தை விட்டு இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்தார். If we do not relax our efforts in due time, we shall reap our harvest. கலாசியர்கள் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் தகுந்த நேரத்தில் நம் முயற்சியில் ஓய்வெடுக்காவிடில் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஓய்வு நமக்கு தேவை, ஆனால் எல்லா நேரத்திலும் தூங்கிட்டு இருக்கிறது இல்லை. ஓய்வு நமக்கு தேவை களை பார்வதற்காகத்தானே தவிர இன்னும் மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்ற அல்ல. விடியற் காலையிலே சுறுசுறுப்பாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை நாம் மேற்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளாக அமையும். எனவே இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord, help me to have no other concern but your glory, in short your love. இறைவா, உம் மகிமையை தவிர வேறெதிலும் கவனம் செலுத்தாமல் இருக்க உதவியருளும். சுருங்க கூறினால் உம் அன்பு ஒன்றே போதும். எவ்வாறு விதையானது நல்ல நிலத்தில் விழுந்த பிறகு தகுந்த பலன் அளிக்கிறதோ அவ்வாறே நாங்கள் நல்ல பலன் அளிக்கக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை உருவாக்கியருளும். உமது வார்த்தையினால் பண்படுத்தப்பட்டு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை உறுதிப்படுத்தியருளும், ஊக்கப்படுத்தியருளும், விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வாழச் செய்திருளும். உடைய ஒளியை, ஒளிக்கதிர்களை கண்ட உள்ளங்கள், இல்லங்கள் எழுச்சி பெறுவதாக, வெளிச்சத்தை பெறுவதாக, இதனால் நாங்கள் ஊக்கம் பெற்ற மக்களாக வாழ வளர செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். வாழ்த்து பெறுவாராக. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வே எம் பரிபொருள் இதனை. கல்மலவேயும் பனிமலை போல, கல்மலவேயும் பனிமலை போல கசிந்துருகிடுமே உம் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வே எம் பரிபொருள் இதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.